திருவண்ணாமலை மாவட்டம் செங்குணம் கொல்லைமேடு அரசு துவக்கப் பள்ளியில் சத்துணவு முட்டை கேட்ட மாணவனை தாக்கிய சமையலர் உதவியாளரை பணி நீக்கம் செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் அடுத்த செங்கணம் கொல்லைமேடு பகுதியில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் 44 மாணவர்கள் மற்றும் மாணவிகள் பயின்று வரும் நிலையில் இப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் உட்பட 3 ஆசிரியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். மேலும் சத்துணவு சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மாள் ஆகியோர் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் இருவருமே பள்ளியில் வரும் மாணவர்களுக்கு சரிவர முட்டை வழங்கப்படுவதில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் மாணவன் ஒருவன் சமையலறை உள்ளே சென்று பார்த்தபோது முட்டைகள் இருந்துள்ளது. இது குறித்து சமையல் உதவியாளரிடம் மாணவன் ஏன் முட்டை இல்லை என்று சொல்கிறீர்கள் என கேள்வி கேட்டதாக கூறப்படுகிறது. இதனால் கோபமடைந்த சமையலர் லட்சுமி மற்றும் சமையல் உதவியாளர் முனியம்மாள் ஆகிய இருவரும் பள்ளி மாணவனை அனுமதி இல்லாமல் எப்படி சமையலறைக்குள்ளே சென்று பார்த்த என கூறி தொடப்பக்கட்டையால் ஆசிரியர் முன்னிலையே பள்ளி அறையிலே வைத்து தாக்கும் வீடியோ காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் பரவி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களிடையே அதிர்ச்சி ஏற்பட்ட நிலையில் பள்ளி மாணவர்களை தொடப்பக்கட்டையால் தாக்கிய சமையலர் லட்சுமி மற்றும் உதவியாளர் முனியம்மா ஆகிய இருவரையும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவின் பேரில் போலூர் வட்டார வளர்ச்சி அலுவலர் பாபு பணி இடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இந்நிலையில் தற்போது இருவரிடம் அதிகாரிகள் நேரடியாக விசாரணை மேற்கொண்டதில் விசாரணையில் மாணவனை அடித்ததை இருவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் தவறை ஒப்புக்கொண்டதால் சமையலர் மற்றும் உதவியாளர் பணி நீக்கம் செய்து உத்தரவிட்டது. மேலும் சம்பவம் தொடர்பாக அருகே இருந்த ஆசிரியரிடம் பணி மாறுதல் செய்து உத்தரவிட்டுள்ளார் மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ்.